காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். மகாராஷ்டிரா மாநிலத்துல பாஜகவுடைய அந்த வாக்குறுதிகள்லாம் மக்கள்கிட்ட இல்லை, இப்போ 5 கேரண்டி ஸ்கீம்னு கர்நாடகாவில் கொடுத்தோம், நிறைவேற்றணும். தெலுங்கானாவில் கொடுத்தோம் கேரண்டி ஸ்கீம்ஸ், நிறைவேற்றி இருக்கிறோம். இமாச்சல்ல கொடுத்தோம், நிறைவேற்றிருக்கோம். பாஜக கொடுத்த வாக்குறுதியை எந்த மாநிலத்தில் 100% நிறைவேற்றி இருக்கிறது? இவங்க 2014 கொடுத்த வாக்குறுதியை 24 போய் இப்ப 25 வரப்போது நிறைவேற்றப்பட முடியல, 10 ஆண்டுகளுக்கு மேல். அப்ப எந்த தேர்தல் வாக்குறுதியை பாஜக கொடுத்ததை நிறைவேற்றி இருக்காங்க? எதை நிறைவேற்றவில்லையே. ஒரு வாக்குக்கு 17 லட்சம் ஒரு வீட்டுக்கு கொடுப்பாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலையை பாதியா குறைப்பேன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பை அமெரிக்க டாலருக்கு நிகராக நாங்கள் உயர்த்துவோம், உயர்த்தினாங்களா? மேக் இன் இந்தியா, எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கும்னு சொன்னாங்க. தன்னிறைவு பெற்ற நாடா மாறுவோம்னு சொன்னாங்க, மாத்தினாங்களா? கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சீனாவை தான் நம்ம கையேந்தி இருந்தோம், வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்திருக்கோம். ஆகையால எந்த வாக்குறுதியும் பாஜக நிறைவேற்றவில்லை. ஒரே வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க, சொல்லாத வாக்குறுதி, அதானியை பெரும் பணக்காரராக்குவது, எல்லா அரசு திட்டங்களிலும் அதானிக்கு கொடுப்பது, விமான நிலையங்கள், கப்பல் துறைமுகங்கள், மின்சார தயாரிக்கும் நிலையங்கள் எல்லாமே அதானிக்கு தான். அதனால்தான் இன்னைக்கு அமெரிக்கா நீதிமன்றம் 2 மாநில தேர்தல் முன்னணி நிலவரங்கள் முடிவுகள் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். திரு சந்திரசேகர், உங்களுடைய கருத்துக்களை நீங்க தொடரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட தொய்விற்கு பிறகு இப்பொழுது பாஜகவிற்கு ஒரு பெரிய பூஸ்டர் ஷாட். ஹரியானால ஒரு வெற்றி பெற்றாங்க, அதுலயே கொஞ்சம் அவங்க தொய்வு குறைஞ்சது. இப்போ மகாராஷ்டிரால பெற்ற இந்த வெற்றி ஒரு பெரிய பூஸ்டர் ஷாட். இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பெரிய எலெக்ஷன்னா வருகின்ற 2025 அக்டோபர்ல வரப்போற பீகார் எலெக்ஷன். அந்த பீகார் எலெக்ஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஆனாலும் ஒன்று, இப்பொழுது லோக்சபால ஏற்பட்ட சரிவை ஓரளவுக்கு துடைத்தாலும் அவர்களுக்கு மக்களவைக்குள் மாற்றங்கள் கிடையாது. அதே உங்களுக்கு மக்களவையில் மைனாரிட்டி ஆகத்தான் பிஜேபி இருக்கும், மற்ற கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஒரு மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. அதனால இன்னும் 4 வருஷம் உங்களுக்கு அந்த லோக்சபாக்குள்ள உங்களுக்கு அதே பொசிஷன் தான், அதெல்லாம் மாறாது. ஆனால் ஒரு தோற்கின்ற கட்சி என்ற அந்த பிம்பம் மாறி இப்ப திரும்பவும் ஒரு வளர்பிறை கட்சியாக தான் இருக்கிறது பிஜேபி. அதுலயும் உங்களுக்கு மகாராஷ்டிரால இதுல ஒரு லெசன் என்னன்னா, சில இஷ்யூஸ் எல்லாம் ஒரு எலெக்ஷன்ல தான் வின் பண்ண முடியும், ரெண்டாவது இன்னொரு எலெக்ஷன்ல அது வெற்றியை கொடுக்காது என்பது நிரூபித்து விட்டது. லோக்சபால இவங்க காங்கிரஸ்காரங்க நன்றாக ஒரு ஆல் இண்டியா கேம்பெயின் பண்ணாங்க, அது மகாராஷ்டிரால நிச்சயமா பலிச்சது. எப்படின்னா சட்டமைப்பு அதுல மாறும், அப்புறமா இடஒதுக்கீடு ஒழித்து விடுவார்கள். பாஜக 400 சீட்டு பெற்று திருப்பி ஆட்சி அமைத்தால் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும், மற்ற சில விஷயங்கள்லாம் எழுதி அந்த ப்ராமிஸ் கேம்பெயின் உங்களுக்கு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனால ஓட்டு போட்டாங்க. 48 சீட்ல 31 சீட்டு கொடுத்தாங்க. ஆனா அதே விஷயம் இப்போ எடுபடல. அதற்கு நடுவில் இந்த 4 மாசத்துல என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஒரு 4 மாசம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி, இல்லைன்னா ஹரியானாவோட எலெக்ஷன் நடந்திருக்கணும். ஆனா இது ஒரு 4 மாசம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சு அதுல உங்களுக்கு இந்த மகளிர் திட்டத்தை செம்மையாக செயல்படுத்தி மக்களை அந்த ஒரு புரட்டி இருக்காங்க மக்கள். லோக்சபால கொடுத்த வெர்டிக்ட் வேற, இப்ப கொடுத்த வெர்டிக்ட் வேறன்னு ஒரு புரட்டி இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் அவரை 4 மாதம் 5 மாதம் சிறையில் வைத்து ஒரு வர்ச்சுவலா அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. அந்த பெயில் ஃபெமா கேஸ்ல இந்த பிஎம்எல்ஏ கேஸ்ல பெயில்னா அது ஆல்மோஸ்ட் ஒன்னும் பெரிய சார்ஜ் இல்லைன்ற மாதிரி தான். அதை மக்கள் உணர்ந்து கொண்டு அங்கு ட்ரைபல் சீட்ஸ்ல அவருக்கு ஒரு பெரிய
அனுதாப அலை வீசி இருக்குதுன்னு சொல்லலாம். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த கட்சி திருப்பியும் அந்த கூட்டணி ஆட்சியை பெற்றிருக்கிறது. அங்கு பாஜகவின் அந்த இஸ்லாமிய ஊடுருவியாளர்கள் வந்து டெமோகிராபிக் பாப்புலேஷனை சேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்ற அந்த கேம்பெயின் எடுபடல. ஓகே, முக்கியமா முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற தற்போதைய கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவாருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். மகாராஷ்டிர தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணி வெற்றி முகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூவருடனும் பேசியிருக்கிறார். அடுத்த முதலமைச்சர் யார் என்கிற எதிர்பார்ப்பு நிலவு வரக்கூடிய நிலையில இந்த பேச்சு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்க திரு டால்பின் ஸ்வீடன், நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையும் பெற விரும்புகிறேன். ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு ஸ்வீப் அப்படின்னு மகாராஷ்டிராவில் அந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் பேசலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்மோடு தொலைபேசி வாயிலாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். 2 மாநில தேர்தல், வயநாடு நந்தேனுடைய இடைத்தேர்தல், 9 பல்வேறு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 58 தொகுதிகளினுடைய சட்டப்பேரவை தேர்தல். மகாராஷ்டிராவில் ஆளும் மகாயுதி கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள், வெற்றி முகம் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி முகத்தில் இருக்கு. உங்களுடைய பார்வை? ஜார்க்கண்டில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. வயநாடுல எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன நடந்தது என்பதை இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். பின்னடைவு எப்படி ஏற்பட்டது, என்ன காரணம் என்று. குறிப்பாக சொல்ல போனால் 2 தினங்களுக்கு முன்பு தேசிய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் குரோஷி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கடந்த காலங்களில் பேலட் பேப்பர் பயன்படுத்தும் பொழுது அந்த எண்ணிக்கை சதவிகிதம் எவ்வளவு 6 மணிக்கு போல் ஆகியிருக்கிறது, வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்பதை துல்லியமாக கணக்கிட்டோம். ஆனால் இப்பொழுது இவிஎம் இயந்திரத்தில் ஏன் துல்லியமாக கணக்கிட முடியவில்லை? ஒரு தேர்தலிலும் தேர்தல் முடிந்த மாலை 6 மணிக்கு 1% தேர்தலுக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு அதை உயர்த்தி காட்டுகிறார்கள். அது எப்படி நடக்கிறது என்பது அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படி என்று சொல்லி இருக்கிறார். இப்ப மகாராஷ்டிராவில் என்ன நடந்திருக்கிறது? தேர்தல் முடிந்தது 6 மணிக்கு இவிஎம் இயந்திரத்தில் உள்ளதை அப்படியே தெரிவிச்சாங்க. ஆனா 2 நாட்களுக்கு பிறகு 6% உயர்த்தி காட்டுறாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த 6% எப்படி உயர்கிறது என்பதை பற்றிலாம் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த பின்னடைவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதற்கான என்ன காரணங்கள் என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். என்னென்ன நடந்தது என்பது தெரியும். மதத்தை பிளவுபடுத்தி தேர்தல் பரப்புரை, அதானியுடைய பணம், எல்லாவற்றையும் ஜனநாயகத்தை வென்றெடுக்குமா என்பதை ஒரு கேள்வி. இதற்கெல்லாம் ஆய்வுக்கு பிறகு மாலையோ நாளை காலையோ நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லவிருக்கிறோம். ஜார்க்கண்ட் மக்களுக்கும் வயநாடு மக்களுக்கும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் இந்தியா கூட்டணிக்கும் வாக்களித்தவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக